அந்த மீன் யாராவது வணக்கம் மாப்பிள்ள கோயில்கிட்டே வந்துவிட்டோம். இதெல்லாம் போறது எல்லா ஏறி போகும். என்ன வேண்டாம் உனக்கு? சாமி பாக்குறதுக்கு கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. நான் அவங்க எஸ்எஸ்சி நம்ம முனிசிபல் பயணிக்கிற அதே மாதிரி நானும் சொல்லுவேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணாடி போகலான்னு கிளம்பிட்டோம். ஆனால் நம்ம நாய் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கூப்பிட்டு வந்து குறைச்சிருக்கு. அவருக்கு பர்மிஷன் போட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகணும். வாங்க நம்ம அவர்கிட்ட போய் பேசுவோம். எனக்கு அந்த மீன் வந்து ஃபைட்டரா அது பேர் என்ன தெரியுமா? வரிக்குதிரை. ஃபைட்டரா அது பேர் என்ன இங்கிலீஷ்ல? அது எது ஜாப்ரோ இல்ல, ஜிராஃபி. ஜீப்ரா எது இதுவா? கடை ப்ரமோஷன் போடுறேன். காசு கொடு. அழகாதான் பண்ணாரி போனீங்களா? பண்ணாரி போயிருக்கீங்க. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. கூட்டம் நல்லா கூட்டமா? இன்னைக்கு போய் பார்த்துட்டு சொல்றேன். இப்ப போறேன். ஆமா, சரியான கூட்டமா இருக்கும். இப்ப எல்லாம் ஜி என்ன பண்றீங்க? போலாமா? சீக்கிரம் அவுட் ஆகு. அவுட் ஆயிட்டு யாராவது எடுப்பு ஆடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சத்தியமங்கலத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம பண்ணாரி போகிறோம். இப்படி வந்தீங்கன்னா கம்மங்கூழ் சோறு எல்லாம் கிடைக்கும். சத்தியில இப்படின்னா பண்ணாரியில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ பண்ணாரி போய் இப்போ என்ன நடக்குது என்னன்னு பார்க்க போகிறோம். வணக்கம்டா மாப்பிள்ள. சில வேகமாக போய் செத்திடா. சுட்டுக்கிறாரு அவரு. பார்த்தீங்கன்னா தரமான கூட்டம். இன்னொன்று இங்கே எல்லாமே பைக்கெலாம் நிற்கிறாங்க. இங்கேருந்து நம்ம நடந்தா போகணும். ஒருத்தர் நடந்து போகிற மாதிரி தெரியல. அம்மா அதில் விட்டுறாதே. அதில் போனாலும் உள்ள போக முடியாது. எடுக்கிறேன் கட் பண்ணிடுவானே தெரியும். சரி ஓகேங்க, நம்ம பைக் இங்கே தான் நம்ம போட்டு நடந்து போகணும். பைக் எங்கே போட்டால் நேமிச்சுக்க சரியா? சைடு போகுது அது. அதெல்லாம் ஒன்றும் வேற போலீஸ் இங்கே இருக்கானு எப்பறம் எடுத்து தூக்குறதே இருக்கு. ஜெய் இது தப்பான விஷயம். வாரத்துலேயே விட்றேன். உள்ளே போட்டுக்கலாம். வெளியே எடுத்து ரோட்டில் ஓடிடுவானுங்க. வண்டி ஐஸ் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. சரியாச்சு. இப்போ பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கோம். ஆனால் இல்லை பஸ்ஸிலே இவ்வளோ போடுவீங்களாடா? ஏய் ஏன்னா விடுறேன். கோயில்கிட்டே வந்துவிட்டோம். அடி கோயில் பார்த்தீங்க இங்கேயே எவ்வளோ கூட்டமாக ஒன்று 50
ஆமா இந்த காலத்துல பார்த்து கம்மனு சனங்களை விட்டா கம்மன் அவிய பாட்டு போவாங்க இங்க பாருங்க பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ரைட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போது கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அது போயிட்டு வந்துட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபுல்லாக இருந்து காட்டுறேன். ஏகப்பட்ட சோல் டிஃப்ரெண்ட் இருக்காங்க. யாருக்காக எல்லா மக்களுக்காக நம்மளுக்காகடா. எதுல போகிறது எல்லாம் பிளாக் மிஷின் ஏறி போவோம் நம்ம. இது வேற வழி, அந்த வழி சத்தியமாக ஒன்றுமே புரியலைங்க. எல்லா பக்கம் வச்சு செஞ்சுட்டாங்க. எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. எப்படி போகிறது? ரோட்டில் தான் போக மட்டும் தெரியுது. போகிறனே தெரில. மைசூர் ஓகேங்க. நம்ம அப்படியே போய் பார்க்குறோம். புரிஞ்சாரா? ஆமாம், வண்டியில் உள்ள கொண்டிருந்தேன். வண்டியில் முடிச்சாரா? ஆமாம், சேத்துல சேத்துலியா? காலி விட்டு போயிருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் இருந்தானே தண்ணி வாங்கி போயிட்டான். இருந்ததையும் வீசிட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு கடை வரு அல்வா தான். திருநெல்வேலினா இங்கே அல்வாடா. சத்தி திருநெல்வேலி சத்தி அல்வாடா. வழி கர்நாடகா வண்டி, கேரளா வண்டி. அது கேரளா கேரளா வண்டிக்கு மதிப்பு இருக்கு. ஆனால் நம்ம வண்டிக்கு மதிப்பு இல்லை. வந்திருந்து பார்த்துட்டுங்க கோயிலுக்குள்ளே கர்நாடகா வண்டியும் போகுது, கேரளா வண்டியும் போகுது. ஆனால் தமிழ்நாடு வண்டி உள்ளோட போடைங்க நினைக்கும். வாடகை வண்டி ஒன்று இருக்குது. ஐயோ சாரி. குளுந்தண்ணி ஒரு குளுந்தண்ணியோட ஒரு நல்ல கூலிங்காக இருக்கிறது. நல்லா குளுந்தண்ணியே கொடுங்கக்கா. என்ன வேண்டாம் உனக்கு? ஜேசிபி எவ்வளோ? எந்த ஜேசிபி? இந்த ஜேசிபி இங்கே பாரு. இந்த ஜேசிபி வேணுமா? ஜேசிபி ஓகேவா? இது வாங்கிடலாம். எவ்வளோண்ணா? நான் 100 உங்களுக்கு வேண்டாம். 100 10 ஜேசிபி போன ஜேசி போனோன்ட்டார். கேட்டு வாங்கிக்கோ. சரி போலாமா? பார்த்தீங்கன்னா கோயிலிருந்து நம்ம 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் கிடக்கும். தயவு செஞ்சு நோமினால கோயிலுக்கு வராதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு பெரிய தப்பு என்னென்னா கோயிலுக்கு சாமி பார்க்கணும்னு வந்தீங்கன்னா இங்கே சாமியெல்லாம் பார்க்க மாட்டீங்க. இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அது ஃப்ரெண்டு கோட்டில் வந்துடாதீங்க. ஃப்ரெண்டு கூட வாங்க, சாமி பார்க்கணும்னு நினச்சி வராதீங்க. என்னடா தண்ணி இது? ஸோ சேடுறா. தயவு செஞ்சு நோம்பினாலும் வராதிங்க. ஆத்தியா அதான் கூட்டம். இப்படி போயிடலாமா? இப்படி போகலாமா? என்ன கொண்டதுக்கு மட்டும் இந்த லைனா? நடக்கிறேங்க்கா. 2 கிலோமீட்டர் பையா. இருங்க, டிச்சு விழுந்துருவா. அப்புறம் ரொம்ப நடக்க முடியுங்களா? மெதுவாக தான் நடக்க முடியும். பார்த்தீங்களா சரி எப்படின்னு முடிச்சு விட்ருவாங்க. விழுந்தீங்கன்னா முடிச்சிங்க, கிழிஞ்சிரு. தயவு செஞ்சுங்க. நான் சொல்கிறது என்னென்னா நோம்பி நாளில் வராதீங்கப்பா, கோயிலுக்கு வராதீங்க. கடவுளே. ஆனால் மெதுவாக போவாங்க, வழி கூட்டுரு திரிவீங்க. அப்புறம் கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா? ரூட்டில் போயிட்டு இருக்கோம். கரெக்டான ரூட்டில் போகிறோமா? நீங்கள் அம்மனா போகலான்னு நினைக்கிறீங்க. எனக்கு போய் சேர்ந்தா போதும். ஒரே நிமிஷம் சென்டர் பஸ் போட்டுக்கிறோம். போமாப்ல சேமி. பெண்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கா? யாருக்கோ ஒன்று கொடுத்துறது. வந்தீங்க போனீங்களா கையில் கொடுத்துறது.
மம்மி விவசாயிங்க. எல்லாம் கொண்ட பார்க்க சாமி பார்க்க போறாங்களா? என்னடா ஜப்பார் புஜார் அபுருன்ட்டு ஆட்டு பட்டியில ஓட்டு அடைச்சி விட்டு ஃபர்ஸ்டே டோக்கன் போட்டாங்களா? டோக்கன் போட்டு உள்ள அப்படியே அடைச்சி வச்சுறாங்க. ஸ்டேஜ் சேவாக அடைச்சிட்டு அதுக்கப்புறம் திறந்து விட்றாங்க. திருப்பதி மாதிரி இங்க பாரு, அங்க பாரு. சாமி பாக்குறதுக்கு இப்படிமா ஓடுவாங்க. ரொம்ப கஷ்டம்டா மாப்பிள்ள. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசத்துக்கு கொண்ட போட சொல்லுங்க. ஏன்னா ஒரு மாசத்துக்கு போட்டா அடக்கு இவ்வளோ ஒருத்த ஒரு மாசத்துக்கு போட சொல்றேன்டா. சரி ஓகேங்க, நம்ம போகலாம். நம்ம இங்கே போகிறது கிடையாது, நம்ம இங்கே வர போகிறதும் கிடையாது. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இதுதான் போகணுமா? நம்ம போகிறதில்ல. அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு போகலாம். சாமி கும்பிட்டாச்சு. எந்த இடத்துல இருந்து சாமி கும்பிட்டு என்ன எல்லா பக்கம் சாமி கும்பிட்டு அவ்வளோதான். வா போகலாம். சரி ஓகேங்க, வாங்க போகலாம். என்னடா இந்த லைனு கறி விருந்தாட்டு தெரியுதுடா. சாப்பாட்டுக்கா? கறி சோத்துக்கு எத்தனை வைக்கிறாங்களாட்ட தெரியுது இல்லையா? வரும்போது இந்த கூட்டம் அப்படியே இருக்குது. இந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக மாட்டு வண்டியே நிற்கிதுங்க. ஃபுல்லாக மாட்டு வண்டியெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருமாமா. அன்னூர், அப்புறம் அன்னூருக்கு அஞ்சேட் இருக்கிறது, புளிமட்டி எல்லா பக்கம் இருந்து அன்னூர் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டியெல்லாம் வருமா. எப்போடா வரும் மாட்டு வண்டியெல்லாம்? நாளைக்கு போகும். எப்போ வரும் பஸ்ஸில்? இதுலேயே ஏறிக்கலாம். இங்கே தானே இறங்குறோம். ஓடு. நடடா ஓடுங்க. வா வா. பஸ் நிற்கிற பஸ்ஸுக்கு ஓடி போய் ஏற வச்சு நீ தான் ஃபஸ்ட் ஆள்றான். பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் வந்துட்டோம். வந்துட்டு பைக் எடுத்தாச்சு, கிளம்புறோம். சத்தி போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சத்தி போயிட்டு அடிச்சு பிடிச்சி வந்தாச்சு. ஓட்டு போகலாம். சரியான கஷ்ட காலம். கை செஞ்சு நோம்பி நாளில் வந்துடாதீங்க. சரி டாடி, வலி விட்டு விழுந்து அப்புறம் சேர்த்துனா கீட்டு தர குறைங்க. சரிங்க, நான் சத்தி போயிட்டு கம்மி பண்ணுறேன். ஒயிட் பேண்ட் வேறு ஓட்டு வந்துட்டேன், 6 அடிச்சிட்டானுங்க. சரி, நான் சத்தி போயிட்டு கம்மி பண்ணேன். முன்னாடி இருக்கிறது என்ன வண்டி? புல்லட் வண்டி நினச்சிக்காதீங்க. புல்லட்டில் இல்லை. பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சைலன்ஸ்னு பார்த்தியா? புல்லட் சைலன்ஸ் ஓடுறாரு. இருக்குதா வைலேஜ் கிடக்கு, இது கிடைக்காடிடு. நான் போடு விட்டேன். அழகு சுந்தரிகள் நிறைய பேர் நடக்கிறாங்க. பசங்களை ஏமாந்துடாதீங்க. ஏமாந்துடாதீங்க. வீட்டில் ஒருத்தி உங்களுக்காக காத்துட்டு ஒருத்தி இருக்கோன்றிருப்பா. ஆமாம், வீட்டில் காத்துட்டு இருப்பா ஒருத்தி. உனக்குன்னு இருக்கலாம் நம்பு. உன்னை தேடி வந்தாலும் நம்பு. சரியா? அதுக்குன்னு ரோட்டில் போகிறதெல்லாம் நம்பாது. ரோட்டில் போகிறதெல்லாம் நம்பினா இப்படி வந்து ரோட்டில் பைத்தியக்காரனோட சுற்றிட்டு இருப்பீங்க. ஆமாம், திட்டிக்கும் பைத்தியக்காரனுக்கு. பஸ்ஸு. ஐயோ சாமி, உங்களெல்லாம் மதிக்கிறதே இல்லைண்ணா பஸ்ஸுக்காரண்ணா. எங்கண்ணா நீங்கள்? மெதுவா மாப்பிள்ள. ரிஸ்க் இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. பாய். செம கூட்டம். சரியான கூட்டங்க, நல்ல கூட்டம். இவ்வளோ கூட்டம். எவ்வளோண்ணா கலர் குஞ்சு? அந்த காலத்தில் 5 ரூபாயா? அப்போ 5 ரூபா. அப்போ 5 ரூபா, இப்போ 10 ரூபா. பக்
எத்தனை வாடா 2 வாங்கிக்கலாமா 3 வாங்கிக்கலாமா உனக்கு வேணுங்க எவ்வளோ வேணுமோ வாங்கிக்க. விடையே இருக்குது, எல்லாம் சேவலாக தான் இருக்குது. அப்போ எப்படா வேடா சேவலை கண்டுபிடிக்கிறீங்க? எல்லாமே சேவலாக தான் இருக்குது. கிராஸ்ல சொல்ல முடியாது. கிராஸ்ல இருந்தாலும் கிராஸில் இருந்தால் இருக்குல்ல, இதில் எல்லாமே சேவல் தான். சேவல் தான். நாட்டு மீன் பாரு, அதில் விட இருக்கும். உள்ள போய் எட்டி பாரு நல்லா. இது சேவல் தானே. நான் ரொம்ப பக்கம் ஆனால் தெரியும். அதான் கலரே வாங்கலாம்டா நம்ம. கலர் வாங்கி கலர் ஆனால் நல்லா இருக்காது. அது வந்து வீட்டிவே அசிங்கப்படுது. இது எங்கே பார்த்துக்கோ. சரி என்னடா வாங்களா? எடுறா ஏதாச்சும் ஆக்டிவ் வைக்கிறாங்க. பிங்க் எடுறா. பிங்க் எடுத்துக்கலாம். அந்த பிங்க் ஓடுறோம். நல்லா இருக்கிறேண்ணா. படுத்துட்டானே. ஐயோ பயமா இருக்காது அவனுக்கு. வேண்டா ரெட் ஒன்று. அவன் நிற்கிறான். அவனை எடுத்துக்கலாம். வீடு கீழே போடாத மாப்பிள்ள. இது ஒன்று டிசைன் ஒரு கண்ணுக்கிட்ட பிங்க் ஒன்று. அதுதான் நான் எடுக்கலாம். இன்னொன்று அதே மாதிரி இருக்குதான் பாருங்க. ஆமாம் அங்கே ஒன்று இருக்குதுண்ணா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பனாரி கோயிலேருந்து அப்படியே நம்ம சத்தி போய் சத்தியிலேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக பண்ணாரி நோம்பி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான கூட்டங்க. என்ன சொல்கிறது, எங்கே என்ட்ரு இருக்குது, எங்கே எக்ஸிட் இருக்குது, எந்த இதுவுமே தெரில. அதுக்கு ஒரு போர்டு வச்சு இதுதான் என்ட்ரு செல்லும் வெளியே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று மிஸ்டேக்கு. அப்புறம் நெரிசல்லாம் மேக்ஸிமம் நடக்கலை, அது பங்கம். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம நினைக்கிறது நடக்காது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அது என்னென்னா கொண்டங்கிறது ஒரே நாளில் எல்லாம் போயிடுது. அதனால் ஒரு நாள் தான் போடுவாங்க. பட் இவ்வளோ கூட்டம் வருது, எல்லாரும் சாமிக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் ஒரு 2 நாள் நடக்கிற மாதிரி இருக்குன்னு, இந்த ஃபெஸ்டிவல் 2 நாள் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே இன்றைக்கி பாதி பேர் நாளைக்கு பாதி பேர் நீட்டாக இருந்துப்பாங்க. இல்லைனா ஃபஸ்ட்டே டோக்கன் போடுற மாதிரி, இல்லை புக்கிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் குயிக்காக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். சரி ஓகேங்க. அப்படியே இந்த இல்லைனா பேட்சாக பிரிக்கணுங்க கொண்டத்தவே. முன்னாடி ஒரு பேட்ச், ஒரு கொண்டம், பின்னாடி ஒரு கொண்டம், அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரம் முடிச்சிடுவாங்களே. ஒரே கொண்டம் தான் போகிற மாதிரியா என்னென்னு தெரில எனக்கு அந்த சாமியோட சம்பிரதாயமெல்லாம். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி ஓகேங்க, எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி மட்டும் தான் முக்கியம், அப்போ சிரிச்சுக்கிட்டே இருங்க. சேஃபாக நெக்ஸ்ட்டெல்லாம் இதோட பெட்டராக இருக்கணும் அப்படின்னா, இப்போவே பெட்டர் தான், பட் இதோட பெட்டராக இருக்கணும் அப்படின்னா புக்கிங் ஆப்ஷன், ஆன்லைன் அந்த மாதிரி நிறையா கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் சத்தியமாக கோயிலில் ஒரு 4 நாள் பார்க்க முடியாது, அவ்வளோ குப்பை கஜன்னு இருக்குது. அதனால தாங்க சொல்கிறேன். சரி ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இத்தனை விடைபெறுது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க. சிரிமனை தான் முக்கியம், எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க. சரி ஓகேங்க, பாய்.